வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ராமச்சந்திரனுக்கு மட்டன் குழம்பு ரொம்ப பிடிக்குன்றதுனால வள்ளி அவங்களால நேரடியாக கொடுக்க முடியாமல் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அந்த மட்டன் குழம்பை கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் அந்த மட்டன் குழம்பு எடுத்துக்கிட்டு நேராக ராமச்சந்திரன் கிட்ட வந்து, உங்களுக்கு மட்டன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு ராமச்சந்திரன் கிட்ட கொடுக்க, ராமச்சந்திரன் உடனே அதை ஆசையாக வாங்கி வச்சுக்கிறாரு. இதை பார்த்து கண்மணி, இங்கே பாருங்க, அவர் டயட்டில் இருக்காரு, எதுக்காக நீங்கள் இதெல்லாம் அவருக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க, முதல்ல அதை திருப்பி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு திரும்ப அவங்க கிட்ட கொடுக்க போக ராமச்சந்திரன் அதை தடுத்து, ஏமா அவங்களே ஆசையாக கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடாது, இங்கே பாருமா, இன்னொரு முறை இப்படியெல்லாம் பண்ணாத, இந்த ஒரு முறை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே கண்மணியால் எதுவும் பேச முடியல. உடனே ராமச்சந்திரன் வள்ளி கிட்ட, வள்ளி நீ போயிட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வா, அதில் நீ இடியாப்பெல்லாம் செஞ்சல அதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளியும் ஆசையாக ராமச்சந்திரனுக்காக போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, ராமச்சந்திரன் அந்த மட்டன் குழம்பையும் இடியாப்பத்தையும் அவ்வளோ ருசிச்சு சாப்பிட்றாரு. இதை பார்த்து வள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்த மாறன், ஓஹோ கதை அப்படி போகுதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, கிச்சனில் போயிட்டு வள்ளிக்கிட்ட வந்து மாறன் வந்து கேட்குறாரு, அத்தை இதெல்லாம் உன்னோட வேலை தானே, மட்டன் குழம்பு நாங்கள் சாப்பிட்டது போக அவ்வளோ இருந்துச்சு, என்ன பண்ண அதெல்லாம் அப்படின்னு கேட்க, நான் தான் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொய் சொல்லாத, நீ தானே அப்பாவுக்கு மட்டன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்னு பக்கத்து வீட்டு ஆண்டியை தூது விட்டுருக்க தூக்குச்சட்டியில், நீ தானே கொடுத்து அனுப்புன அப்படின்னு சொல்லி கேட்க, போடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ராமச்சந்திரன் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து நேராக வள்ளிக்கிட்ட, வள்ளி மட்டன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை நீ நேரடியாக என்கிட்டே கொடுத்துருக்கலாம்ல, நீ எதுக்காக அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்புன அப்படின்னு சொல்ல, அதுக்கு வள்ளி, நான் கொடுத்தா நீ வாங்குவியோ வாங்க மாட்டியோன்னு தான் அப்படின்னு சொன்னதுமே, அது என்ன வள்ளி நீ கொடுத்து நான் ஏன் வாங்காமல் போகிறேன், என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க, அதுக்கு வள்ளி, நீ வாங்காமல் கூட போவ, இப்போல்லாம் மருமக சொல்கிறது தானே நீ கேட்குற, அதனால தான் நான் கொடுக்கறதுக்கு யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வள்ளி இது, நீ தானே அப்பத்துலேருந்து எங்களுக்கு சமைச்சு போட்டுட்ருக்க, நீ கொடுத்து நான் ஏன் சாப்பிடாம போகிறேன், நீ இப்போ பாரு கண்மணி எனக்காக யோசிச்சு எல்லாமே பண்ணுறா, இப்போது நான் அவள் பண்ணுறத வேண்டான்னு சொன்னால் என்ன நினைப்பா, மாமா நம்மளை கொஞ்சம் கூட வந்து மரியாதை கொடுக்கல, நம்ம வார்த்தைக்கு வந்து மரியாதை கொடுக்கலன்னு அவள் நினைப்பால நினைக்க மாட்டாளா, அவள் ஃபீல் பண்ணுவாள், அதனால தான், ஏன் நீ இப்படியெல்லாம் நினைக்கிற, என்ன இருந்தாலும் என் தங்கச்சி மாதிரி வருமா அப்படின்லாம் சொல்ல வள்ளி வந்து அதை கேட்டு சந்தோஷப்படுவாங்க. இன்னொரு பக்கம் ராகவன் ரொம்ப சோகமாக வந்து நின்றுட்டுருப்பாரு. ராமச்சந்திரன் நேராக வந்து ராகவன் கிட்ட, டே ராகவா என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, முகெல்லாம் வாடி போயிருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, சட்டுன்னு ராகவன், அப்பா நான் யாரு அப்படின்னு கேட்க, நீ என் வாரிசுடா, எனக்கு அடுத்து எல்லாமே நீதான்டா அந்த கடையோட முதலாளி, ஏன்டா இப்படி கேட்குற நீ அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ அப்படிலாம் தெரியலப்பா, இதுக்கு முன்னாடி நான் முதலாளி மாதிரி தான் இருந்தேன், ஆனால் இப்போ தான் நீங்கள் எல்லா பொறுப்பையும் பிரித்து கொடுத்துட்டீங்களே, இப்போ நான் முதலாளி மாதிரிலாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல, அப்போ ராமச்சந்திரன், டேய் நீ தானடா கவுண்டரில் இருக்க, உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, எனக்கு அடுத்து இந்த பிஸ்னஸை பார்த்துக்க போகிறதே நீ தான், அப்புறம் ஏன் நீ இப்படிலாம் நினைக்கிற அப்படின்னு கேட்க, எனக்கு என்னவோ அப்படிலாம் தோணலப்பா, சின்ன வயசுலேருந்தே நான் தான் முதலாளி அப்படின்னு சொல்லி என் மனசில் ஆசையை வளர்த்துட்டீங்க, நானும் அப்படி தான் இருந்தேன், ஆனால் இப்போ நீங்கள் எல்லா பொறுப்பையும் எல்லார்கிட்டையும் பிரித்து கொடுத்துட்டீங்களே, அப்போது எனக்குன்னு என்ன இடம் இருக்குது சொல்லுங்கள், எனக்கு என்னவோ இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போது எனக்குன்னு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராமச்சந்திரனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே ராகவன் பேசுறதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக ராகவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இப்போதான்ப்பா அம்மா என் கூட இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ராமச்சந்திரன் அப்படியே யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. கண்மணி உள்ள, என்ன இவர் போனாரே, பேசினாரா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ராகவன் வந்ததுமே கேட்குறாங்க, என்னங்க மாமா கிட்ட பேசுனீங்களா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டிங்களா, நீங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து அவர்கிட்ட சொன்னீங்களாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராகவன், நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் எவ்வளோ அந்த கடைக்காக கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவருக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்னங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்க, என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் அவர் முடிவு பண்ணிப்பார் அப்படின்னு சொல்ல, கண்மணி, என்னங்க அப்போ நாளைக்கே கடையில் எல்லார் முன்னாடியும் நீங்கள் தான் அந்த கடையோட முதலாளின்னு சொல்லிடுவாரா அப்படின்னு கேட்க, தெரியல, நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம்
மாறன் வந்து வீராக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன இது மெசேஜே போக மாட்டேங்குது, ஒரே ஒரு டிக் தான் வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்க வீரா மாறனோட நம்பர் பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன நீ என் நம்பரை நீ பிளாக் பண்ணி வச்சிருக்க, என் பவர் தெரியாமல் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக பவர் கட் ஆகிடும். பவர் கட் ஆனதுமே மாறன் வந்துட்டு நான் மாடி மேலே போகிறேன், நீ தூங்கிடாத, நான் கால் பண்ணுவேன், நீ மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து மாடி மேலே வந்து போகிறாரு. அங்கே போயிட்டு நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாரு. ஒரு டென்ட் மாதிரி போட்டு நிறைய லைட் செட்டிங்லாம் போட்டு பலூன் எல்லாம் வந்து ஹார்ட் ஷேப்பில் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாரு. நேராக வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து மாறன் வந்து வீராக்கு வந்து கால் பண்ணி வந்து மேலே வர சொல்கிறாங்க. மேலே வந்து வீரா வந்து பார்க்குறாங்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க, எனக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கணும்னு ஆசை, அதனால தான் இதெல்லாம், இதுவும் என்னோட ஆசையில் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வீரா அதெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.